ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, வெந்தயம், ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா பொரிக்க விடணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். வெங்காயம், கருவேப்பிலை வதக்கிறதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிறதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி போட்டுக்கணும். தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா வதக்கிறதுக்கப்புறம் மிளகாத்தூள் 3 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிளகாத்தூள் பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி கரைச்சி அதில் ஊற்றணும். நல்லா கொதிக்க விடணும். நல்லா கலக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு இன்னொரு இதில் மிக்சியில் சோம்பு, இஞ்சி, பூண்டு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, ஏன்னா குழம்புலேயும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இதுலேயும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டால் போதும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குட்டி குட்டி உருண்டையாக போட்டு குழம்பு நல்லா கொதிக்குது இல்லையா, ஸோ அதில் போட்டுக்கலாம். குட்டி குட்டி உருண்டைகளாக போட்டுக்கலாம். எல்லா உருண்டையும் போட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு கலர்ஃபுல்லான உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். சாதமும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு, உருண்டை குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, பருப்பு உருண்டை குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். குட்டியாக ஒரு கட்லெட் அதுவும் பண்ணியிருக்கேன், அதுவும் செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க சாப்பிடலாம். பாய்.